விராட் கோலியை ஏன் சேசிங் கிங்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். குஜராத் டைட்டான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விராட் கோலி விளையாடின அக்ரெசிவான பேட்டிங், அவர் சேஸ் பண்ண விதம், 81 ரன் அடிச்சிருந்தாரு. எதிர்பாராத விதமா அவுட் ஆயிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க அவர் விளையாடின பேட்டிங்கை பார்த்து. சின்ன ஒரு கவலை என்னன்னா விராட் கோலியுடைய செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. 37 வயசாவது விராட் கோலிக்கு. ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருக்கிறாரு விராட் கோலி. ஏஜ் வெரியும் ஜஸ்ட் நம்பர் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் விராட் கோலியே சொல்லலாம். ஐபிஎல்ல 2008 இருந்து 2026 வரைக்கும் நிக்காம ஓடினு இருக்கு விராட் கோலின்ற ஒரு குதிரை. விராட் கோலி ஐபிஎல்ல 800க்கு மேல 4 அடிச்சிருக்கிறாரு, 300க்கு மேல 6 அடிச்சிருக்கிறாரு விராட் கோலி. 2016 ஐபிஎல்ல 973 ரன் அடிச்சிருக்கிறாரு விராட் கோலி. அந்த வருஷத்துல அவரு தான் ஆரஞ்சு கேப் வின்னரும் கூட. இது வரைக்கும் அந்த ரன்னை யாராலுமே பிரேக் பண்ண முடியல. விராட் கோலியை சில வருஷத்துக்கு முன்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான், ரொம்ப சீனா போடுறான்ட்டு. ஆனா திட்டுறவங்க வாயாலேயே புகழ ஆரம்பிச்சாங்க விராட் கோலிய. அவன் பேட்டிங்காலேயே பதில சொல்ல ஆரம்பிச்சான். விராட் கோலி மாதிரி பிளேயர் கிடைக்கிறதெல்லாம் ஒரு தங்க பொக்கிஷம் மாதிரி. கன்சிஸ்டன்சியா விளையாடக்கூடிய ஒன் ஆஃப் த கிரேட் பிளேயர்னு சொல்லலாம் விராட் கோலிய. இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எந்த ஒரு பிளேயரும் கிடையாது. இவரே ஒரு தனி ரகம்னு சொல்லலாம் விராட் கோலிய. அந்த அளவுக்கு டீமுக்காக உழைச்சி கொட்டி இருக்கிறாரு. இந்தியா டீமுக்கும் சரி, ஆர்சிபி டீமுக்கும் சரி. பிட்னஸ்ல இவரை மிஞ்ச ஆளே கிடையாது விராட் கோலி. இன்ஜுரின்ட்டு ஒரு மேட்ச் கூட உக்காந்து நான் பார்த்ததே இல்லை. விராட் கோலியை பார்த்து நிறைய பிளேயருங்க இன்ஸ்பயர் ஆகி ஃபிட்னஸ் ஆக ஆரம்பிச்சாங்க கிரிக்கெட்ல. விராட் கோலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.